பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم. وقال أيضا إنا أعطيناك الكوثر ஃபசல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام أي أيام العشر. قيل يا رسول الله वलल जिहादु फी सबीलिल्लाह. قال नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम वलल जिहादु फी सबीलिल्लाह इल्ला रजुलुन खरज बिनफ्सिही व मालिही थुम्म लम यरजि मिन ذلك. وقال أيضا فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட துல்கஅதா மாதத்துடைய 5வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இன்ஷா அல்லாஹ் பிறை தென்பட்டால் இன்று மக்ரிபிலிருந்து அல்லாஹு தாலாவுடைய கண்ணியமான மாதம் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம் இன்று மக்ரிபிலிருந்து ஆரம்பமாகும். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா மாதங்களை பற்றி திருமறையில் சொல்லும் பொழுது இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா ஆஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் என்பதாக சொல்லி காட்டுவான். அல்லாஹு தாலாவுடைய காலண்டரில் வருடத்திற்கு மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அல்லாஹ் ஒரு காலண்டரை வச்சிருக்கிறான். அந்த காலண்டரில் வருடத்திற்கு மாதங்களின் எண்ணிக்கை 12. இது எப்போ தீர்மானிக்கப்பட்டது? ஒரு வருடம் என்றால் இத்தனை மாதங்கள் இருக்க வேண்டும், 12 மாதங்கள் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தீர்மானித்தான் இல்லையா? இந்த தீர்மானத்தை அல்லாஹ் தஆலா எப்பொழுது நிறைவேற்றினான்? யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த பொழுதே அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். வானம் பூமி படைக்கப்பட்ட பொழுதே அல்லாஹ் தஆலா கணக்கிட்டு எழுதி வைத்து விட்டான். வருடம் என்றால் 12 மாதங்கள் தான். சாதாரணமாக ஒரு கேள்வி வரும் நம்முடைய வீடுகளில் இல்லையா, கேஜி ஸ்டூடெண்ட்ஸ், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டால் கூட ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதங்கள் கேட்டால் 12ன்னு சொல்லிடுவாங்களே. இதை போய் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லணுமா? இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா என்று கேள்வி எழலாம். இந்த மாதங்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். இதில் மனிதர்கள் எந்த அளவுக்கு கையாடல் செய்திருக்கிறார்கள். இந்த மாதங்களுடைய எண்ணிக்கையில்
குறிப்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆங்கில மாதங்களுடைய எண்ணிக்கையில் ஒரு காலத்தில் எத்தனை மாதங்கள் இருந்தது, பிறகு எப்படி குறைந்தது, பிறகு எப்படி கூடியது, அந்த மாதங்களுக்கான பெயர்கள் எல்லாம் எப்படி வந்தது என்ற வரலாறுகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த வசனத்துடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஹைர், அது ஒரு தனி வரலாறு. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பேசலாம். அது நிறைய செய்திகளை அதில் பேச வேண்டியது இருக்கிறது. ஹைர், அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த இடத்துல வருடத்தில் மாதங்கள் எண்ணிக்கை 12 என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதோடு முடிக்கல, தொடர்ந்து பேசுகிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 கண்ணியமானவை, அதில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் தொடருவான். இப்போ இந்த 4 மாதங்கள் எவை என்பது பற்றிய தெளிவு குர்ஆனிலே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் எவை என்ற பட்டியலை ஹதீஸ்களில் நமக்கு வழங்குகிறார்கள். அதில் 3 மாதங்கள் தொடர்ந்து வருவது முத்தவாலியாத்துன். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை பயன்படுத்துவார். சலாசத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. ஒன்று துல்கஅதா, இப்பொழுது நம்ம நிறைவு செய்ய போகிறோம் இல்லையா, இன்று நிறைய போகிறது என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த துல்கஅதா 11வது மாதம். அதற்கு அடுத்து துல்ஹஜ், பிறை தெரிந்து விட்டால் பிறக்கின்ற 12வது மாதமாகிய துல்ஹஜ் மாதம். 3வது முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதம். 4 மாதங்கள் கண்ணியமானவை, அதில் 3 தொடர்ந்து வரக்கூடியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். பிறகு ஒரு மாதம் அது தனியாக வரக்கூடியது. அந்த மாதம் எது சம்பந்தமாக பெருமானார் பேசும் பொழுது சொல்வார்கள், ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையில் வரக்கூடிய ரஜபுடைய மாதம் என்று சொல்வார்கள். ஜமாதுல் ஆஹிருக்கும், ரமதானுக்கு முன்பு ஷாபான் இருக்கிறது இல்லையா, ரமதான் 9வது மாதம், அதற்கு முன்பு 8வது மாதம் ஷாபான், அதற்கு முன்பு 7வது மாதம் ரஜப் என்பதாக இந்த 7வது மாதத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஹைரு, அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ நம்ம அடைய இருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறது, அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். புரியுதா? இந்த மாதங்களை நம்ம எப்படி அணுகணும் என்ற ஒரு பார்வை ரொம்ப முக்கியமானது. துல்ஹஜ் மாதம் என்பது ஏதோ எல்லாம் ஹஜ்ஜு செய்வாங்க, ஹஜ்ஜுக்குரிய மாதம், குர்பானி கொடுக்க சக்தி பெற்றவர்கள் குர்பானி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இது குர்பானி கொடுப்பவர்கள் சங்கை செய்து கொள்ளட்டும், ஹஜ்ஜு செய்பவர்கள் சங்கை செய்து கொள்ளட்டும் என்பதல்ல. நம்முடைய ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானது என்றால், இந்த மாதத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். திருமறையில சொல்லி காட்டுகிறான், நான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறேன். தஃப்சீர்களில் எழுதுவார்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதெல்லாம் இருக்கட்டும், அதை ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதற்கான காரணம் என்ன? எழுதுவார்கள், மனிதர்களாகிய நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தணும். ஒரு நபரை, என்னுடைய அத்தா இவர் கண்ணியமானவர்ப்பா, நான் இவரை பார்த்து எப்பொழுதுமே கண்ணியமான பார்வை பார்ப்பேன், இவரை நான் மரியாதையா நடத்துவேன் என்று என்னுடைய தந்தை என்னிடத்துல சொன்னா, அவர் என்னிடத்துல என்ன சொல்ல வராரு தெரியுமா? இப்ப நான் இவரை மரியாதையா நடத்துறேன், அதனால நீ இவரை மரியாதையா நடத்தணும். நான் இவரை கண்ணியப்படுத்துற மாதிரி நீ இவரை கண்ணியப்படுத்தணும். உன்னால இவருடைய மரியாதைக்கு, கண்ணியத்திற்கு எந்த விதமான குறைவும் நஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற செய்தியை என்னுடைய தகப்பனார் எனக்கு மறைமுகமாக சொல்கிறார். இதுதான் உண்மையும் கூட. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதங்கள் கண்ணியமானவை. இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதற்கான காரணம், நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், மரியாதையா நீங்களும் கண்ணியப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களில் இந்த மாதங்களுடைய கண்ணியங்களை நிறைய பேசுகிறார்கள். இந்த மாதங்களுடைய கண்ணியங்கள் குறிப்பாக பிறை தென்பட்டு விட்டால் ஆரம்பமாகின்ற துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்கள் அல்லாஹ் தஆலா திருமறையில ஒரு சூறாவில் எப்படி பேசுவான்? வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் என்ற சூரா, இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர், இரட்டைப்படை மற்றும் ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லி செய்திக்குள்ள போவான். இப்ப அல்லாஹ் தஆலா இங்க சத்தியம் செய்கிறானே, அது என்ன அதிகாலை, அது என்ன 10 இரவுகள், அது என்ன இரட்டைப்படை, அது என்ன ஒற்றைப்படை? தஃப்சீர்களில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக என்றால் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள்
நம்முடைய பாஷையில பக்ரீத் பெருநாள் இருக்கிறது இல்லையா, இந்த பெருநாளுடைய ஃபஜரை அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான். வலையாலி நஷ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்கள், அந்த 10 தினங்களுடைய இரவின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். துல்ஹஜ் 10 பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9-10 தினங்களுடைய இரவுகளின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். வஷ்ஷஃபி, இரட்டையின் மீது என்பதாக சொன்னால் பிறை 11 பிறை 12, துல்ஹஜ் 11 துல்ஹஜ் 12, இந்த 2 நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான். வல் வித்ர், ஒற்றைப்படை துல்ஹஜ் 13 மீது சத்தியம் செய்கிறான் என்பதாக பெருமானார் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். இது சும்மா மற்றவர்கள் சஹாபாக்கள் கூட இந்த விளக்கத்தை சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா பக்ரீத் அதாவது துல்ஹஜ் 10 பகலின் மீது சத்தியம் செய்கிறான். துல்ஹஜ் முதல் 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறான். துல்ஹஜ் 11, 12 2 நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான். துல்ஹஜ் 13 நாளின் மீது சத்தியம் செய்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் நமக்கு பாடம் எடுப்பார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதத்தை நம்ம எதிர்நோக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த 10 தினங்கள் அலாதியானது. ஹதீஸ் கிதாபுகளிலே கிட்டத்தட்ட ரமலானுக்கு சமமாக சில இடங்களிலே ரமலானை விட மேன்மைப்படுத்தி பெருமானார் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி பேசுகிறார்கள். இந்த நாட்களுடைய முக்கியத்துவம் அருமையான சகோதர பெருமக்களே, ரமலானை விட இதை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக ஹதரத் அபூ ஹுரைரா சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆன் இறங்கிய பிறகுதான் ரமலானை கண்ணியப்படுத்தினான். ரமலான் எப்பொழுது கண்ணியமானது? எப்போ அல்லாஹு தாலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற வசனத்தை ரசூலுல்லாஹ்வின் மீது இறக்கினானோ, எப்பொழுது குர்ஆன் இறக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் இந்த மாதம் கண்ணியமானது. அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை பொருந்தியதனால பெற்றுக்கொண்டதனால் அந்த மாதம் கண்ணியமானது. ஆனால் அல்லாஹ் இந்த மாதத்தை துல்ஹஜ் மாதத்தை இப்போ கண்ணியப்படுத்தலை, ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு கண்ணியப்படுத்தப்படலை. விளங்கி கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 40வது வயதுல தான் அல்லாஹு தஆலா வஹியை கொண்டு வருகிறான். வஹி கொண்டு வந்தனால லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்தது. லைலத்துல் கத்ர் இரவு அடங்கியதனால ரமலான் மாதம் சிறந்தது. ஆனா இந்த மாதங்களை பற்றி, துல்ஹஜ் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட பொழுது அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி விட்டான். அதாவது ரமலானை கண்ணியப்படுத்தியதற்கு கூட ஒரு காரணம் சொல்லலாம், அங்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்பதாக. ஆனால் துல்ஹஜ்ஜை கண்ணியப்படுத்தியதற்கு காரணம் எல்லாம் கிடையாது, நான் கண்ணியப்படுத்தியிருக்கிறேன், அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது வேண்டுமானா கேட்கலாம், யா அல்லாஹ் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியதாக சொன்னியே, என்ன காரணம்னு கேட்டால் அல்லாஹ் பதில் கொடுப்பான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த மாதம் அவ்வளவு கண்ணியமானது. இமாம்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள், சில வாதங்கள் இருக்கிறது. இதில் நாட்களில் எந்த நாட்கள் சிறந்தது? அல்லாஹு தாலாவுடைய 355 நாட்கள், மொத்தம் 355 நாட்கள்லேயே எந்த நாட்கள் சிறந்தது என்று வரும் பொழுது சில இமாம்கள் சொல்வார்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் தான் சிறந்தது, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் தான் சிறந்தது என்பதாக சொல்வார்கள். ஏன்னா லைலத்துல் கத்ர் என்ற இரவு அந்த நாட்களில் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃபை அந்த நாளில் சொல்லியிருக்கிறாங்க. வருஷம் முழுக்க ஈத்திகாஃபிற்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்தது ரமலானுடைய கடைசி 10, அதனால அதுதான் சிறந்தது என்பதாக சிலர் சொல்வார்கள். சிலர் சொல்லுவாங்க கிடையாது, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் தான், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் தான் சிறந்தது. காரணம், இதில் அல்லாஹு தஆலா அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான். காரணம் என்பதாக சொல்வார்கள். நான் மேலே முன்னால் சொன்ன ஒரு காரணம், அல்லாஹு தஆலா வானம் பூமி படைக்கப்பட்ட பொழுது இந்த மாதங்களை, இந்த துல்ஹஜ்ஜை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஒன்று, அதை தாண்டி அல்லாஹு தஆலா இந்த நாட்களில் மீது சத்தியம் செய்திருக்கிறான். ரமலான் மீதோ லைலத்துல் கத்ருடைய இரவின் மீதோ சத்தியம் செய்ததல்ல, ஆனால் அல்லாஹு தஆலா இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான். எனவே இந்த நாள் சிறந்தது என்பதாக சிலர் சொல்வார்கள். இது நடுநிலையாக இதையும் விட்டுக் கொடுக்க முடியாது, ரமலானுடைய கடைசி தினங்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதனால சில இமாம்கள் நடுநிலையாக சொல்வார்கள், இரவு என்று எடுத்துக்கொண்டால் ரமலானுடைய கடைசி 10 தினங்களுடைய இரவு சிறந்தது, பகல் என்று எடுத்துக்கொண்டால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்கள் சிறந்தது என்பதாக நிறைய வாதங்கள் பிரதிவாதங்களை எல்லாம் இந்த நாட்கள் சம்பந்தமாக பார்க்கலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த மாதத்திற்கு, இந்த நாளுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. நாட்களிலேயே ஆக சிறந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்கள் என்பதற்கு ஆதாரமாக சொல்லுகின்ற
கிட்டத்தட்ட நம்முடைய அறிவுக்கு உரைக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்வதற்கு மாதிரியான ஒரு காரணத்தை சொல்வார்கள். இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் செய்ய முடியுமான நாள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள். இஸ்லாத்துடைய எல்லா கடமைகளையும் செய்ய முடியுமான நாள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள். இந்த சிறப்பு வரலாற்றிலேயே வருடங்களிலே எந்த நாளுக்கும் கிடையாது. வருடங்களிலே ரமலான் உட்பட இந்த சிறப்பு அந்த நாட்களுக்கு கிடையாது. இந்த நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஷரியத்துடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற முடியும். தொழ வேண்டுமா தொழலாம், மற்ற மாதங்களிலும் தொழலாம், துல்ஹஜ்ஜிலும் தொழலாம். நோன்பு, ரமலானுடைய நோன்பு வைக்கிறோம், இந்த மாதங்களிலும் நோன்பு நோக்கலாம். அதாவது அருமையான சகோதர பெருமக்களே, அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய கண்ணியம் சிறப்பு என்ன என்பதைத்தான் இங்கே சொல்லிக்கொண்டு செல்கிறோமே தவிர கிதாபுகளிலே இமாம்களுக்கு மத்தியில் உண்டான வாதம் பிரதிவாதங்களை தான் முன்வைக்கிறேனே தவிர தலைப்பு என்பது ரமலான் சிறந்ததா துல்ஹஜ் சிறந்ததா என்பது அல்ல. இந்த துல்ஹஜ் எவ்வளவு கண்ணியமானது என்பதை இந்த சமூகத்திற்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ரமலானை பற்றி பெரிய பயான் செய்யலைனாலும் ரமலானில் ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது, ரமலானை பற்றி ஒரு தெளிவு இருக்கிறது. ஒரு பொய் சொல்வதாக இருந்தால் கூட நோன்பு மாதம் பொய் சொல்லக்கூடாது, நோன்பு வைக்காதவர்கள் கூட நோன்பு மாதம் பொய் சொல்லக்கூடாது என்பதாக அந்த நாட்களை அந்த மாதங்களை கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால் அந்த முக்கியத்துவம் இந்த மாதங்களில் துல்ஹஜ் மாதத்திற்கு கொடுக்கப்படுகிறதா என்றால் உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயமாக, வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அல்லாஹ் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இமாம் இப்னு கையும் சொல்வார்கள், இஸ்லாமிய ஷரியத்துடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற முடியுமான ஒரு நாட்கள் இந்த 10 தினங்கள் இல்லையா? மற்ற மாதங்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாது. மற்ற மாதம் ரமதானை எடுத்துக்கொள்ளுங்களேன், ரமதானில் ஹஜ்ஜு செய்ய முடியாது. எவ்வளவு உம்ராக்களை வேணுமானாலும் செய்து கொள்ளலாம், அந்த உம்ராவிற்கென்று தனி சிறப்புகள் இருக்கிறது, அது வேற. ஆனால் ஹஜ்ஜு செய்ய முடியுமா? முடியாது. நோன்பு நோக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், தொழுகலாம், நிறைய தான தர்மங்கள் செய்யலாம். எந்த அமல்களை செய்ய முடியுமாக இருந்தாலும் குறிப்பாக 2 அமல்களை செய்ய முடியாது. ஒன்று ஹஜ்ஜு, மற்றொன்று குர்பானி இல்லையா? லட்சக்கணக்கான ஆடுகளை ரமலானிலே அறுத்தாலும் அது குர்பானியாக ஆகாது. இப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா? நிறைய தேவைகள் ரமலானில் இருக்கிறது, அதனால இனி வருங்காலங்களிலே கூட்டு குர்பானி துல்ஹஜ்ஜில் கிடையாது, இன்ஷா அல்லாஹ் இனி ரமலானிலே முன்னெடுக்கலாம் சொல்ல முடியுமா? செய்தி புரிகிறதா? அங்க குர்பானி கொடுக்க முடியாது இல்லையா? உலகத்திலே விலை உயர்ந்த லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை அறுத்தாலும் அது குர்பானியில சேராது. குர்பானி என்ற அமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு துல்ஹஜ் என்ற மாதம் தேவைப்படுகிறது. ஹஜ் என்ற அமலை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு துல்ஹஜ் என்ற மாதம் தேவைப்படுகிறது. ஆனா இந்த மாதத்தில் நீங்க நோன்பு நோக்கலாம். ரமதானுடைய நோன்பு விடுபட்டுருச்சு, பிரயாணத்தில் இருந்தேன், நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், நோன்பு நோக்க முடியல, ரமதானுடைய நோன்பை கதா செய்கிறேன், தாராளமாக செய்யலாம். அதே போலதான் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பார்வை இருக்கிறது, ரமதான்ல மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணும். அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. நான் ரமதானிலே அது சம்பந்தமாக பேசி இருக்கிறேன். ரமதான்ல கொடுக்கறதுனால நன்மைகள் கூட, தேவையுடையவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு கணக்கு சரியா வருஷம் ரமதான்ல கொடுத்தா கணக்கு சரியா வரும் என்ற எண்ணத்தில் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜக்காத்து ரமதான்ல தான் கொடுக்க வேண்டுமா என்றால் கிடையாது. எப்போ இவர் பணக்காரராக ஆகிறாரோ அங்கே ஜக்காத்து கடமையாகி விடுகிறது. அதனால இந்த துல்ஹஜ் மாதத்தில் தொழ முடியும், நோன்பு நோக்க முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும், நிறைய தான தர்மங்களை செய்ய முடியும், குறிப்பாக ஹஜ்ஜு செய்ய முடியும், குறிப்பாக குர்பானி கொடுக்க முடியும். இப்படி எல்லா அமல்களையும் உள்ளடக்கிய ஒரு நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த 10 தினங்கள் சம்பந்தமாக ஹதீஸ் கிதாபுகளிலே நிறைய சிறப்புகளை பார்க்கலாம். பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் போதுமானது. இந்த மாதம் குறிப்பாக இந்த 10 தினங்களுடைய முக்கியத்துவத்தை இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. பெருமானாருடைய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதில் ஐயாம் ஐயாமில் அஷ்ர் மின் தில் ஹஜ்ஜா. அல்லாஹ்விற்கு ஒரு அடியார் அமல் செய்ய விரும்புகிற நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களை விட வேறு நாட்கள் கிடையாது. செய்தி என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அடியான் அமல் செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். அதாவது என்னுடைய அடியான் நிறைய அமல் செய்யணும் என்று அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த நேசம் என்பது இந்த மாதங்களில், இந்த மாதத்துடைய முதல் 10 தினங்களிலே அமலை அல்லாஹ் நேசிப்பது போன்று வேற எந்த மாதத்துடைய எந்த நாட்களின் அமலையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. இங்க கூலியை பத்தி பேசல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வராங்கன்னா,
இந்த 10 தினங்கள்ல நீங்கள் செய்கின்ற அமல் அது எதுவாக இருந்தாலும் சரி, இதுதான் என்று அல்ல. வெறுமனே ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் பரவாயில்லை, என்னால் வெறுமனே 10 ரூபாய் சதகா செய்ய முடியும் பரவாயில்லை, ஒரே ஒரு நோன்பு நோற்பேன் பரவாயில்லை, 2 ரக்காத் மட்டும்தான் தொழுவேன் பரவாயில்லை, அது எந்த அமலோ அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 10 தினத்தில நீங்கள் செய்கின்ற அமலுக்கு ஈடு உலக வருடத்தில் வேறு எந்த நாட்களுக்கும் கிடையாது. கூலி என்று பார்த்தா ரமதான் சிறந்தது, கூலி என்று வைத்துக் கொண்டால் ரமதான் சிறந்தது. உதாரணத்திற்கு ரமதானுடைய மாதங்களுடைய சிறப்பு சம்பந்தமாக பெருமானார் பேசும் பொழுது, ரமதான் மாதத்தில் ஒரு நஃபீலை செய்தால் ஃபர்லு செய்த நன்மை, ஒரு ஃபர்லு செய்தால் 70 ஃபர்லு செய்த நன்மை என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ரமதான்ல 1 ரூபா சதக்கா செஞ்சா 70 ரூபா சதக்கா செய்த நன்மை. இப்படியெல்லாம் சிறப்புகள் ரமதான் சம்பந்தமாக இருக்கிறது. கூலிகள் அங்க பன்மடங்கு, கூலிகள் அங்க பன்மடங்கு. 2 ரக்காத் தொழுதா அது ஃபர்லுடைய நன்மை, 70 முறை 2 ரக்காத் தொழுத நன்மை என்றெல்லாம் ஓகே. ஆனா இங்க கூலியை பத்தி பேசல, அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெருமானார் முன்வைக்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்கள்ல செய்கின்ற அமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று தரும். அங்க கூலி அதிகம். ரமதான் மாதத்தில் அமல் செய்தா கூலி பிரம்மாண்டமாக கிடைக்கும். ஆனா இந்த மாதங்கள் அமல் செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். நான் ரமதானுக்கு முன்பு கூட பேசிய ஞாபகம் இருக்கிறது. அமல்கள்ல கூலி பிரம்மாண்டமா அல்லாஹ்வுடைய நேசம் பிரியம் பிரம்மாண்டமா என்றால் அல்லாஹ்வுடைய பிரியம்தான் அசல். அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு முன்பாக கூலிக்கு பெரிய மரியாதை இல்லை. அல்லாஹ்வுடைய நேசம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கணும். இந்த பிரியத்திற்கு நிகர் எத்தனை சொர்க்கம் வைத்தாலும் அது ஈடாகாது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானார் பேசுகிறார்கள், இந்த 10 தினங்களிலே ஒரு அடியான் செய்கின்ற அமலை அல்லாஹ் நேசிப்பது போன்று வேற எந்த அமலையும் எந்த நாட்களுடைய அமலையும் அல்லாஹ் தஆலா நேசிப்பது கிடையாது. சஹாபாக்கள் சும்மா இல்லை, உடனே ஒரு கேள்வி ரைஸ் பண்றாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில போர் செய்தா, இந்த மாதங்கள்ல ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறார், இந்த மாதங்கள்ல ஒருத்தர் குறிப்பா இந்த 10 தினங்கள்ல ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறார். ஆனா இன்னொரு மாதத்துல ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறார். இப்போ யார் சிறந்தவர்? இங்க வெறுமனே 2 ரக்காத், பெரிய முயற்சியில ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. ஒழு செஞ்சுட்டு தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழ போகிறார். அதிகபட்சம் 3 to 5 நிமிடங்கள் பிடிக்கும். ஆனா ஒருத்தர் போருக்கு போகிறாரு. இப்போ யார் சிறந்தவர்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்கேயும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில போர் செய்வதை விட இந்த 2 ரக்காத் பிரியமானது அல்லாஹ்விற்கு. புரியுதா? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கொண்டு வராங்க பாருங்க. போர் என்பது மிகப்பெரிய ஒன்று, அது அலாதியானது, அதனுடைய நன்மை அதனுடைய அந்தஸ்து சாதாரணமானதல்ல. ஆனா அந்த போரை விட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய 2 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத் தொழுகை இல்லையா, ஒரு ரூபாய், 1 தீனார், 1 திர்ஹம் சதக்கா, இது சிறந்தது. ஆனா அவர் போருக்கு போனவர் போர்ல ஷஹீதாகி விட்டார் என்றால் அப்போ அவர் சிறந்ததாகி விடுகிறார். போருக்கு போய் ஷஹீதாகல வெற்றி பெற்று திரும்பிட்டா அவரை விட இவர் சிறந்தவர். ஆனா அவர் ஷஹீதாகி விட்டால் அப்பொழுது அவர் சிறந்தவராகி விடுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான பாடத்தை நடத்துகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இந்த நாள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அல்லாஹ் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். நாமும் கண்ணியப்படுத்திய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஈமான் கொண்டு இருக்கிறோம், அல்லாஹுடைய ரசூலை ஈமான் கொண்டு இருக்கிறோம், என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பிரியம் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியம் மிகைத்திருந்தது என்றால் இந்த நாட்களை நாம் விரும்பினாலும் சரி விரும்பவில்லை என்றாலும் சரி இந்த நாட்களை நம்ம கண்ணியப்படுத்தியே தீர வேண்டும். அதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பொறுப்பு என்பதை விட அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடமையை போல. கண்ணியமான சகோதர பெருமக்களே, எந்த அமலையும் செய்து கொள்ளலாம், இதுதான் என்பது கிடையாது இல்லையா. இதனால நிறைய நோன்பு நோக்க முடியாது. இந்த நாட்களுடைய அமல்கள் என்று சில பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பாக முதல் 9 தினங்கள் ரசூலுல்லாஹ் நோன்பு விட்டதே கிடையாது. ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்பில் வருகிறது, 4 அமல்களை ரசூலுல்லாஹ் விட்டதே கிடையாது. 4 அமல்களை ரசூலுல்லாஹ் விட்டதே கிடையாது. ஒன்று முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பு, முஹர்ரம் 10 வைக்கக்கூடிய நோன்பு, இந்த நோன்பை ரசூலுல்லாஹ் விட்டதே கிடையாது. அதே போன்று துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 தினங்கள் 10வது நாள் நோன்பு வைக்க முடியாது, அது பெருநாள் என்பதனால அந்த நாள் நோன்பு வைக்க ஹராமாகிவிடும். முதல் 9 தினங்கள் நோன்பு ரசூலுல்லாஹ் விட்டது கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 3 தினங்கள், பிறை 13, 14, 15, இந்த ஒவ்வொரு மாதமும் நடு தினங்கள், அந்த 3 தினங்களுடைய நோன்பு ரசூலுல்லாஹ் விட்டது கிடையாது. ஃபஜ்ருடைய முன்சுன்னத் 2 ரக்காத், இதையும் ரசூலுல்லாஹ் விட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழ்நாளில் விடாத 4 அமல்கள்ல ஒன்று
ரமதான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 தினங்கள் நோன்பு நோற்பது. நோன்பு நோற்பதற்கெல்லாம் சக்தி இல்லைங்க, அவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை, உடல்ல வலிமை இல்லை, வேலை பளு பரவாயில்லை, அதிகமாக தொழுகை நஃபிலான தொழுகையை தொழுகணும், தொழ முடியலை, சிரமம் கஷ்டம், நிறைய நெருக்கடிகள், வேலை பளு பரவாயில்லை, நிறைய தான தர்மங்கள் கொடுக்கணும், இல்லைங்க அதுக்கும் வாய்ப்புகள் இல்லை, நம்மளே தர்மம் வாங்குற இடத்துல இருக்கோம், நம்ம எங்கத்தை கொடுக்கறது, பரவாயில்லை. பெருமானார் ரொம்ப இலகுவான ஒரு அமலை சொல்லி காட்டுகிறார்கள். ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத்தக்பீரி வத்தஹ்மீதி. நோன்பு நோக்க முடியலையா, நிறைய நஃபிலான வணக்கங்கள் செய்ய முடியலையா, நிறைய தான தர்மங்கள் செய்ய முடியலையா, குறைந்தபட்சம் இந்த 10 தினங்கள்ல அதிகமாக தக்பீர் சொல்லுங்க. தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல தக்பீர், அல்லாஹு அக்பர் அதிகமாக சொல்லுங்க. வத்தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை அதிகமாக மொழியுங்கள். வத்தஹ்மீத் சுப்ஹானல்லாஹ்வை அதிகமாக சொல்லுங்கள். வத்தஹ்மீத் வத்தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். வத்தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம் இல்லை, இதுக்கு ரொம்ப பெரிய உழைப்பு செய்யணும், நிறைய காசு பணங்கள் தேவை, உடல் உழைப்பு தேவை என்றெல்லாம் இல்லை. நம்முடைய பலகீனத்தை ரசூலுல்லாஹ் உணர்ந்தனாலவோ என்னவோ தெரியல, இந்த 10 தினங்கள்ல குறைந்தபட்சம் இந்த சதக்காக்களை, அதாவது இந்த தஸ்பீகளை கொண்டாவது நீங்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதாவது இந்த நாட்களுடைய சிறப்பு சம்பந்தமாக நான் மேலே சொன்ன அதே செய்திதான், அல்லாஹுடைய பிரியம் கிடைக்கும். அல்லாஹுடைய பிரியம் மற்ற மாதங்கள்ல சொல்லுகின்ற சுப்ஹானல்லாஹ்வுக்கும் இந்த 10 தினங்கள்ல சொல்லுகின்ற சுப்ஹானல்லாஹ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற மாதங்களில் நீங்கள் தக்பீர் கட்டி தொழுகின்ற 2 ரக்காத் நஃபீல் இருக்கும், இந்த 10 தினங்களிலே நீங்கள் தொழுகின்ற 2 ரக்காத் நஃபீலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனால இந்த மாதங்களை கண்ணியப்படுத்திய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மூமினுக்குமானது என்பதை முதல்ல விளங்க வேண்டும். இந்த மாதங்கள் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இமாம் இப்னு கையும் சொல்வார்கள், பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்னது, நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொன்னேன். என்னுடைய தகப்பனார் யாரை கண்ணியப்படுத்தி இருக்கிறாரோ அவரை நான் கண்ணியப்படுத்தணும், அவரை நான் கண்ணிய குறைவு ஏற்படுத்தி விடக்கூடாது. இந்த மாதங்களுக்கான கண்ணியம் என்பது நிறைய நல்ல அமல்களை செய்வது, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது. அதாவது இப்படி சொல்வது பொருத்தமானது, இந்த நாட்கள்ல செய்கின்ற அமலை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ, இந்த 10 நாட்கள்ல நம்ம செய்கின்ற அமலை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ, நேசம் அதிகமாகுவதை போன்றே இந்த நாட்கள்ல செய்கின்ற பாவத்திற்கும் தண்டனை அதிகம், அல்லாஹ் தஆலாவுடைய கோபமும் அதிகமாகும். செய்தி இப்படிதான் முதல்ல விளங்கணும். இந்த நாட்கள்ல 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் கிடைக்கிறது. இந்த நாட்கள்ல ஒரு சதக்கா செஞ்சு அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் கிடைக்கிறது. இந்த நாட்கள்ல நோன்பு வைத்து அல்லாஹ் தஆலாவுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கிறது என்றால், கிட்டத்தட்ட இதே பார்வையில தான் இந்த நாட்கள்ல பாவம் செய்தாலும் அதற்கான தண்டனையும் அது அலாதியானது, மிக பயங்கரமானது என்பதை முதல்ல விளங்க வேண்டும். அதனால இந்த நாட்கள்ல பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக நம்மளால முடிந்த அமல்களை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். துல்ஹஜ் என்றாலே நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் குர்பான். அது ஒரு நீளமான தலைப்பு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல அது சம்பந்தமாக விரிவாக பேசலாம். குறைந்தபட்சம் குர்பான் சம்பந்தமான ஒரு சில செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கினான். மவுத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் விடாத ஒரு அமல் குர்பானி. ஹதீஸ் கிதாபுகளை நம்ம பார்க்கிறோம், 2 அமல்களை ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போனப்ப கடமையானது, மதீனாவிற்கு சென்றபோது கடமையானது, மவுத் வரைக்கும் விடவே இல்லை. ஒன்று குர்பானி, இன்னொன்று ரமலானுடைய கடைசி 10 தினங்களிலே உண்டான ஈத்திகாஃப் என்ற அமல். குர்பானி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹு தாலா ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, குர்பானி கொடுக்க சக்தி பெற்றவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். பெருமானாருடைய ஹதீஸ் இப்படி சொல்லப்படுகிறது, மாமில் ஆதமியின் மின் அமலின் யௌமின் நஹரி அஹபிலல்லா மின் இஹராகித்தம். குர்பானி கொடுக்கின்ற அந்த தினங்கள் துல்ஹஜ் 10, துல்ஹஜ் 11, துல்ஹஜ் 12 இந்த தினங்கள், இதற்கு ஐயாமுன் நஹர் என்று சொல்லப்படும். இந்த தினங்களில் அல்லாஹ்விற்கு ஆக நெருக்கமான ஒரு அமல் குர்பானி மட்டும்தான். குர்பானியை தவிர்த்து அந்த நாளில் வேறு எந்த அமலையும் செய்ய முடியாது. எந்த அமலும் அல்லாஹ் விரும்புறது கிடையாது. நான் அந்த நாட்களில் நிறைய சதக்கா செய்கிறேன், நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன், அங்கே நோன்பு வைக்க முடியாது, ஹராமாகிடும். நிறைய அந்த இரவுகள் பூரா நின்று வணங்குறேன், அது எதுவாக இருந்தாலும் குர்பானிக்கு அடுத்தது தான். அல்லாஹ் தஆலா குர்பானியை நேசிக்கிறான்.
அருமையான சகோதர பெருமக்களே, குர்பானி சம்பந்தமான நான் இன்னொரு தகவலையும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த 3 நாட்களில் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதை தவற விட்டோம்னு சொன்னால் பிறகு கொடுக்க முடியாது. குர்பானி கொடுப்பதற்கான சரியான நாட்கள் இல்லையா? இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பிறை தென்பட்டு விட்டால் இன்னும் 10 தினங்களில் துல்ஹஜ் 10 ஆரம்பித்து விடும். துல்ஹஜ் 10, 11, 12 இந்த நாட்களில் மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியும். இதை தவற விட்டு விட்டோம்னு சொன்னால் இனி குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் அடுத்த வருடம் தான் கொடுக்க முடியும். இடையில குர்பானி கொடுக்க முடியாது. இடையில சதக்கா தான் செய்ய முடியும். சதக்கா மட்டுமே செய்ய முடியுமே தவிர குர்பானியுடைய இடத்தை நிச்சயமாக அடைய முடியாது. குர்பானிக்கான கட்டாயமான காரியம் என்னவென்றால் துல்ஹஜ் மாதத்துடைய அறுக்கக்கூடிய தினங்களாக இருக்க வேண்டும். அதனால குர்பானி என்பது மிக முக்கியமான அமல் என்பதை நம்ம விளங்கணும். அதற்கென்று சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்து கொள்வாங்க. நம்ம குர்பானி இறைச்சியை வாங்கியதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்பதாக இருக்காம முடிந்த அளவு கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குர்பானி சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ் நமக்கு தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் ஜும்மாவிற்கு பிறகு அறிவிப்பு செய்கிறேன். மன் கான லஹு சஅத்தன் வலம் யுலஹி ஃபலா யக்ரபுன்ன முஸல்லானா. ரசூலுல்லாஹ்வுடைய கடினமான வார்த்தை. இவ்வளவு கடினமாக ரசூலுல்லாஹ் வேற எங்கேயுமே பயன்படுத்தலை. யாருக்கு குர்பானி கொடுக்க சக்தி பெற்றும் அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் என்னுடைய முசல்லாவிற்கு வர வேண்டாம். பெருநாள் தொழுகைக்கு நான் தொழுகிற இடத்துக்கு வர வேண்டாம், வேற எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள். அதாவது இவ்வளவு கடினமான வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹ் எங்கேயுமே பேசல. நீங்க ஹதீஸ் கிதாபுகள் முழுசு தேடி பாருங்களேன், 2 இடங்கள்ல மட்டும்தான் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கடினமான வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று ஹஜ்ஜு, இன்னொன்று குர்பானி. அதுவும் இந்த துல்ஹஜோடு சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜையும் இந்த மாசத்துல தான் செய்ய முடியும், மற்ற மாதங்களில் செய்ய முடியாது. குர்பானியும் இந்த நாட்களில் தான் செய்ய முடியும், மற்ற நாட்களில் செய்ய முடியாது. யாருக்கு ஹஜ்ஜு செய்ய சக்தி இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர் யஹூதியாகவோ நசரானியாகவோ மரணிக்கட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று பெருமானார் பேசினாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தை. அதே நாவு பெருமானார் குர்பானி சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு விதமான சாபம்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சாபமிடுபவராக இருக்கவில்லை என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சாபமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவன் என்னுடைய மஹல்லா, என்னுடைய முசல்லாவிற்கு வர வேண்டாம் என்பதா. அதனால கண்ணியமான சகோதர பெருமக்களே, குர்பானி கொடுக்க சக்தி பெற்றவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுக்கணும். அதுல இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி என்னவென்றால் ஆடு கொடுக்கணும், வாய்ப்பு இல்லையா ஒரு மாட்டில் பங்கு சேர்ந்து கொள்ளலாம். ஆடு என்பது இன்னைக்கு சாதாரணமாக நல்ல ஆடு கொடுக்கணும்னு சொன்னா ஒரு 13 to 15 ரூபா கொடுத்தா நல்ல ஆடு வாங்கலாம் இல்லையா? அதையும் குறைச்சி வாங்கலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஆனா அதுக்குன்னு ஆடு வாங்கினா அதுக்கு அறுக்கக்கூடிய இடங்கள் தேடணும், அதுக்குன்னு அந்த நபர்களை தேடணும். அது ரொம்ப பெரிய வேலை. அதுதான் சிறப்பும் கூட. ஆடு கொடுக்கறது தான் சிறப்பு. ஆடு கொடுக்க முடியாதவர்கள், அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் குர்பானில பங்கு சேர்ந்து கொள்ளலாம். ஆடு கொடுக்க சக்தி பெற்று குர்பானில சேர முடியாது. தஃப்சீர் ஃபத்வாக்கள் மிக தெளிவாக எழுதுவார்கள், ஆடு கொடுக்க சக்தி பெற்றவர்கள் குர்பானி பங்குல சேர முடியாது. சக்தி பெற்றவர்கள் ஆடுலாம் சேரணும். இப்போ ரசூலுல்லாஹ் ஷரியத் ரசூல் எந்த அளவுக்கு இலகுபடுத்திருக்குன்னு சொன்னா, ஆடு கொடுக்க முடியலையா பரவாயில்லை, ஒரு 3000, 3200, 3300 சில இடங்களில் கூடலாம், சில இடங்கள் குறையலாம், அது பங்குல சேர்ந்து கொள்ளலாம் இல்லையா? அதுக்கு நம்ம மாடு பிடிக்க வேண்டியதோ நம்ம அறுக்க வேண்டியதோ கசாயை தேட வேண்டியதோ எந்த விதமான சிரமமும் இல்லை. கொடுத்து அதற்கென்று சில நபர்கள், சில ஜமாத்துகள், சில இயக்கங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதனால கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய மஹல்லாவில் குர்பானி கொடுக்க சக்தி பெற்றவர்கள் யாரும் குர்பானி கொடுக்காமல் இல்லை. இவருக்கு குர்பானி கொடுக்க வசதி வந்துருச்சுங்க, ஆனா இவர் குர்பானி கொடுக்கலங்க என்று யாரும் கை நீட்டி பேச முடியாத அளவிற்கு யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, குர்பானி கொடுக்க தகுதி பெற்றவர்களாக ஆகிவிட்டார்களோ, நிச்சயமாக குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இந்த மாதங்களை கண்ணியப்படுத்துவதற்கும் வசதி உள்ளவர்கள் குர்பானி கொடுப்பதற்கான சக்தியும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக நம் அனைவரும் அமைக்க நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.